ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் 2299 அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 மாவட்டத்திற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் விண்ணப்ப படிவம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். விண்ணப்ப படிவத்தை எப்படி A to Z ஃபில் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் 2299 ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2022 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். ஸோ இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது முதல் டிஸ்ட்ரிக்டாக செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் பெரம்பலூர், 3வது ராணிப்பேட்டை, 4வது ஈரோடு. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விண்ணப்ப படிவம் ஆன்லைன் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் ஏதாவது ஒரு யூசர் வந்துடுங்க. இந்த ப்ரௌசர் வந்ததும் இதில் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல் டிஸ்ட்ரிக்ஸ்னு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோட டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கும். இதில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கு உண்டான லிங்க் இந்த ஒரே பேஜ் மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் ஏதோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ மொத்தம் 4 மாவட்டத்திற்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டு அப்படின்னு இருக்குது. நான் செங்கல்பட்டு எடுத்துக்கிறேன். செங்கல்பட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துருச்சு. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு மாவட்டம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஈரோடு அப்படின்னு இருக்குது. ஈரோடு மாவட்டம் நான் செலக்ட் பண்ணதுமே அங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, பெரம்பலூர், ஈரோடு. ஸோ அதே மாதிரி அடுத்த பெரம்பலூர் மாவட்டத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பெரம்பலூர் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா கீழே அதே மாதிரி ட்ராப் டவுன் வந்ததும் இங்கே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈரோடு மாவட்டத்திற்கு. ஸோ ஈரோடு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸும் நம்ம பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10 தாலுக்கா இருக்குது. அந்த 10 தாலுக்காவுக்கு உண்டான ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். மேலேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த வியூ அப்படின்னு இருக்கும் ஃபார்ம்ஸு, அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸ். அதாவது நீங்கள் ஈரோடு மாவட்டமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் செங்கல்பட்டாக இருக்கீங்கன்னா அந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதுதான் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அந்தந்த மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு மாவட்டம் எடுத்தாச்சு. இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு உண்டான ஃபார்ம்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஈரோடு மாவட்டம். எந்த வட்டமோ அந்த வட்டம். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஈரோட்டில் 10 தாலுக்கா இருக்குது, 10 வட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வட்டமோ அந்த வட்டம் நீங்கள் அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்தியூர் வட்டம் அப்படின்னா அந்தியூர் வட்டம் அப்படின்னு எழுதணும். அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட புகைப்படம், உங்களோட புகைப்படத்தை பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட்டாக எடுத்த புகைப்படம் 3 மாதங்களுக்குள்ளே எடுத்தது. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் பெயர் நீங்கள் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாக்ஸில் தமிழ் எழுதணும். 2வது பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெயர் தமிழ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் நீங்கள் எழுதணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸோ தப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியோ ஸோ அதே மாதிரி ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரியோ ஃபில் பண்ணக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் ப்ளஸ் ஆங்கிலத்தில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது கணவர் பெயர். ஸோ தந்தை பெயர்னால் தந்தை பெயரை இங்கே எழுதிக்கங்க. கணவர் பெயரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. கணவர் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, அடிச்சிருங்க. தந்தைனா தந்தை பெயர் எழுதுங்க. சப்போஸ் கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா தந்தை பெயரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கணவர் பெயர் எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக பாலினம். ஸோ ஆண் அப்படின்னா அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் கொடுக்கணும். ஓகேங்களா? பெண் அப்படின்னா பெண்ணில் டிக் மார்க் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பிறந்த தேதி. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 01 அதே மாதிரி 02
2000 அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபுல்லாகவே அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த வயது வரம்பு குறைந்தபட்சம் உங்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே 2000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே 25 வயது அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே டேட் ஆஃப் பர்த்து, கீழே வயசு 30 வயசு 32 வயசு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்த கல்வி தகுதிகள் என்ன, உங்களோட கல்வி தகுதிகள் 10th +2 அல்லது பட்டப்படிப்பா இதெல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பில் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்வு எழுதுனீங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தேர்வு எழுதியிருக்கணும். 10th பாஸ் ஆர் ஃபெயிலு, ஆனால் நீங்கள் தேர்வு எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இனம் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதெல்லாமே இருக்கும். உங்களோட இனம் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாதி உட்பிரிவு. சப்போஸ் நான் பிசி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னா பிசியில் உட்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு இதெல்லாமே தமிழில் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மதம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், நீங்கள் எதுவோ வாட்டவர் அதை நீங்கள் அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருமண நிலை, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வசிக்கும் கிராமம், நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தோட பெயர் எழுதணும். அதே மாதிரி வட்டமும் எழுதணும். அதற்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர முகவரி, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதணும். அதுக்கப்புறம் தொடர்பு முகவரி கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஏதாவது எங்காவது தங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அட்ரஸ் கொடுக்கணும். ரெண்டுமே நிரந்தர முகவரியே கொடுத்துங்க. ஓகேங்களா? அதற்கடுத்தா பிஎஸ்டிஎம்மில் தமிழ் வழியில் நீங்கள் பயின்றிருக்கீங்களா, அதாவது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இதுக்கு முன்னுரிமை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முன்னுரிமை கோருகிறீர்களா, ஆமெனில் உரியவற்றை தேர்ந்தெடு, ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர், அதுக்கப்புறம் இதர முன்னுரிமைகள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டுநர் தகுதி. ஸோ தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா வாகனம் உரிமம் இருப்பின் அதற்கான நகல் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் வாகனம் ஓட்டுநர் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும்னா ஓட்ட தெரியும்னு கொடுங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தங்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்தா உறுதிமொழிகள். ஸோ உறுதிமொழிகள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம பேஜ் ஃபில் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கடுத்தா இதான அட்டேச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு கீழே நாள், எந்த நாளில் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல சப்மிட் பண்ணுறீங்க, உங்களோட கையெழுத்து இதெல்லாம் போட்டுட்டு இணைப்பு அப்படின்னு இருக்குது. கல்வி சான்று, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், அதுக்கப்புறம் டிசி வேணும், ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை கோருவராயின் அதற்கான சான்று, ஓட்டுநர் உரிமம் இருந்ததுன்னா அதுக்கான நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருந்ததுன்னா அதுக்கான நகல், இதெல்லாமே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் நீங்களே ஃபில் பண்ணிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஏதாவது இசேவை மையம் அல்லது ஜெராக்ஸ் கடையில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை ஃபில் பண்ணி இதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ இதை கவர், அதாவது ஸோ அதே மாதிரி இதுக்கு A4 ஷீட் கவர் இருக்கும். அந்த கவரில் போட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா 2 யாருக்காக எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வட்டாட்சியர். ஓகேங்களா? எந்த வட்டமோ அந்த வட்டம், ஸோ அதுக்கு கீழே அந்த வட்டத்தோட பேர், அதோட பின்கோடு எழுதிக்கங்க. ஃப்ரம் அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸை எழுதி கீழே ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதிக்கங்க. ஸோ இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துலையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.